ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பேபிஸ்க்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா குழந்தைங்க நயன்ட்டு அழுதுகிட்டே இருக்கும், கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு நம்ம வந்து தூங்கவே தூங்காது, நம்மளையும் தூங்கவும் விடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெத்தலை வாட்டி போடுவோம், எண்ணெய் தடவுவோம், கற்பூர எண்ணெய் தடவுவோம், கற்பூர வள்ளி வந்து எண்ணெய் சாறு எடுத்து நம்ம கொடுப்போம் சங்கடையில். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு வருவோம் இல்லைங்களா. ஸோ விக்ஸு தடவுவோம். ஸோ விக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமோட அரோமாவை நம்ம ஸ்மெல் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சளி பெரியவங்களுக்கே வந்து கரைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஓமத்தை தான் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஸோ கருக விட்டுறாதீங்க, கொஞ்சமாக சூடு பண்ணி ஸோ இந்த மாதிரி காட்டனில் நம்ம போட்டு ஒரு பை மாதிரி பேக் மாதிரி நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ ரப்பர் பேண்டோ இந்த மாதிரி த்ரெட்டோ போட்டு நம்ம கட்டிக்கலாம். நான் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியிருக்கேன். ஸோ கை பொறுக்கிற சூடு, நமக்கு வந்து கை பொறுக்கிற சூடு அதை விடவே கம்மியாக இருக்கணும். ஏன்னா நமக்கு சூடாக இருந்ததுன்னா குழந்தைக்கு அதை விட சூடாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு கை பொறுக்கிறத விடவே குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நெஞ்சு பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதை ஒத்தனை கொடுங்க குழந்தைக்கு. ஸோ நம்ம எப்படி விக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் இது என்ன அப்படின்னா, இதில் வர அரோமா குழந்தை வந்து அதாவது நம்ம நெஞ்சு பகுதியில் வைக்கும்போது அந்த ஸ்மெல் கண்டிப்பாக குழந்தைக்கு போகும். காது பகுதிகளெல்லாம் வச்சு விட்டிங்கன்னா போதும். வெது வெதுப்பாக இருக்கணும், அதாவது ரொம்ப விறுவிறுன்னு ஆயிடக்கூடாது, வெது வெதுப்பாகவே அதை பண்ணணும். அதாவது ரொம்ப தோல் வந்து குழந்தைக்கு சென்சிட்டிவாக இருக்கும், பார்த்து நீங்கள் இப்போ வைங்க. ஸோ குழந்தை தாங்குதா அப்படின்னு பார்த்து அதோட காலில் பாதத்தில் வச்சு பாருங்கள். ஒன்றும் பண்ணல அழுகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நெஞ்சு பகுதியிலையும் காதுகள் மடல்கள் பகுதியிலையும் பின்பகுதிகள், அதாவது முதுகை வந்து பின்புறமாக அதை வந்து திருப்பி வச்சுக்கிட்டு குழந்தைய ஸோ பின்புறத்தில் இந்த பொடனி பகுதி இருக்கு இல்லையா, கழுத்து பகுதிகள்லையும் காதுகள் பின்னாடி காது மடல்கள்லையும் இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தீங்கன்னா போதும். குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சளி வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். நம்ம எப்படி வந்து வெத்தலைலாம் வாட்டி போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஓமமும். கண்டிப்பாக இந்த ரெமடி 100% ரிசல்ட் தரும். இந்த ரெமடி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இதோட அரோமாவே குழந்தைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்மெல் பண்ணி குழந்தை ஸ்மெல் பண்ணிச்சுனாலே போதும். அதாவது அதுக்காக நீங்கள் மூக்கில் எல்லாம் வச்சிடாதீங்க, இது அதிகமாக காட்டாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா, அதாவது நீங்கள் அந்த கழுத்து பகுதியெல்லாம் வைக்கும் போதே குழந்தைக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும். ஸோ அதுவே வந்து குழந்தைக்கு போதுமானது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.